சுலோச்சனா என்னடியப்பா கோயிலுக்கு வலிக்கிட்டடியே பிள்ளையாட்ட கோயிலுக்கு சரியான சனம் இல்லப்பா வரும் நல்ல வடிவா தானே போகணும் என்ன நீ எத்தனை நகை போடுற என்னடியப்பா 12 சங்கிலி 12 ஜோடி காப்பும் ஒரு 4 சங்கிலியும் ஒரு அட்டியும் பத்தாது நான் அவ்வளோ தான் போடுவேன் என்ன 12 ஜோடி காப்பு 4 சங்கிலி இதெல்லாம் ஒரு கொஞ்சம் நகை சும்மா காசோடி கொண்டிருக்குது அது நாங்க பொம்பளையில் போட்டு போவோம் நீங்க உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க உங்களுக்கு ஒரு ஷர்ட்டும் ஒரு வேட்டியும் காணும் தானே வேந்தோம் யாரு இப்ப வாரம்னு சொன்னது யாரு இப்ப வாரம்னு சொன்னது நீங்க வர இல்லையா கோயிலுக்கு உங்களுக்கு தானே நேர்ந்தேன் நான் என்ன நேர்ந்தரி அங்க பிள்ளையார்ட்ட உங்களே தானேப்பா நேர்ந்து முடியும் நானும் பிள்ளையாருக்கு நேர்த்து வச்சு போன வருஷத்துக்கு முதல் வருஷம் போனான் போய் என்ன பிள்ளையாருக்கு நேர்ந்தனா நான் இன்னொரு 200 தேங்காய் உடைப்போம்னு சொல்லி நேர்ந்து போட்டு ஒரு தேங்காயை குனிஞ்சு எடுத்தனா எடுக்கின்ற தலை ஏதோ கல்லண்டு நினைச்சு அடிச்சாங்களப்பா பிறகு போன வருஷம் நீங்கள் எல்லாரும் நல்ல மாதிரி வந்து சேர உணவுண்டு பிள்ளையார்கிட்ட நேர்ந்தலான் நேர்ந்து நான் நினைச்சேன் பிள்ளையார நான் வெறும் மேலோட வீட்டை இருந்து இந்த தலத்துக்கு வந்துதான் இந்த வடத்தை பிடிச்சி இழுக்கிறான் நேர்ந்து கொண்டு தான் போனான் போனா நடந்தது என்ன நான் வெறும் மேலோட போறது புள்ளி என்று சொல்லி போலீஸ்காரன் பிடிச்ச என்ன வச்சிருந்தவன் ஒரு நாள் முழுக்க அவனுக்கு வர வேண்டிய வச்சு என்ன போட்டு தண்ணி கொண்டிருக்கிறான் நீ பழங்கால பவனியில வீதி வளம் வந்துருப்பேன் நான் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருக்கிறேன் அப்பா நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதாப்பா கடவுள் முதல் சோதிப்பார் எங்களை பிறகுதான் நாங்கள் போய் அங்க அவருக்கு ஏற்ற பூசைகளை அதெல்லாம் நாங்கள் அர்ச்சனைகளை செய்த பிறகு எங்களுக்கு நல்ல நிலைமையே தருவார் என்ன நீங்கள் எங்களோட வாங்க பிரச்சனை இல்லை ஒன்று யோசிக்க கொள்ளாமா இப்ப வரலாம் தான் எனக்கு 2 நேற்று வீடாக்கு கொண்டு வந்து இந்த காணி வண்டி தனி வீடு ஒன்று கட்டணும் மற்றது வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு BMW காரை கொண்டு வந்து நிப்பாட்டணும் அப்பா தானேப்பா நானும் நேர்ந்தேன் நீங்க இது நீ நேர்ந்த நான் தான் எனக்கு எல்லாம் நேர்ந்து போட்டா விளக்கிட்டு உங்களுக்கு வர சொல்லி சொன்னேன் நானும் நேர்ந்து நீ நேர்ந்தா பிள்ளையார் என்ன செய்யறது நீ வேற எதே நேர நான் என்னத்தப்பா நேர்றது அப்பா நான் எனக்கு நிறைய நகைவோட மட்டும் நான் நேர போறோம் அது பரவாயில்ல நல்ல விஷயம் அடுத்து அவி அவள் சுகமா இருக்கவன் அதான் அவி யாரு தெரியாது அவி உங்களும் கோலங்கள்ல வருவாளே அவி அவளுக்கு என்ன அவளுக்கு நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு என்ன தெரியும் அவளுக்கு இருக்கா ஊறிப்பட்ட பிரச்சனைகளோட இருக்கிறாள் வீட்டு பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை நடக்கும் அதுகளுக்கு நேர விட்டுட்டு இங்க கோலங்கள்ல வர அவிக்கு நிறைய பிரச்சனை எனக்கு நேர போன வேற நல்லதா நேர் வேற என்னப்பா நான் லொத்தோ விழுந்து நான் வீட்டுல இருந்து சும்மா சாப்பிடுவோம் அவ்வளவுதான் இப்போ சும்மா இருந்து சாப்பிட்றோம் அப்புறம் சும்மா இருந்தது ஜெலம்பம்மா அப்பா புள்ளியாரே என்ன எல்லாம் பத்திரமா வந்துட்டீங்களா அப்படியே சுவாமியை கும்பிட்டுட்டு போய் பத்திரமா வந்ததோ குதிக்கால் எல்லாம் நோவுது என்ன எவ்வளவு சனம் வந்தது பாத்தீங்களாப்பா இப்படி நிறைய சனம் மட்டும்தான் நான் அதிசயமா கிடந்து உங்கெல்லாம் வந்துட்டு அவுட்ட பெருசுல இருந்து எல்லாம் அவ்வளவு சனம் வந்து முருங்காலோட தேங்காய் சிரட்டுகள் எல்லாம் காலில் முழுக்க குத்தி போடுது என்ன பின்ன அவ்வளவு அப்படி தேங்காய் அடியண்டா பின்ன காலில் குத்தாம என்னத்துல குத்து அப்பா சரி இந்த என்னத்துக்கு அந்த தேங்காய் எல்லாம் உடைச்சவியல் அதுக்கு அப்புறம் என்ன செய்வினம் அவ்வளவு தேங்காய்க்கும்
இங்கே உள்ள அந்த குப்பையில கொட்டுறதுக்கு இருக்குல்லோ அதுக்கு காசு கொடுத்து கொண்ட குப்பையில கொட்டுறது. அதுக்கு அவ்வளவு உடைச்சவையா? டேய் என்ன கதைச்சு கோலா உடைக்கிறாளப்பா, கோலா குடிக்க போறாளாம என்ன? அங்க நிறைய இல்ல குடிச்சோல் வலிக்க கொடுத்ததுகள் என்ன என்ன வச்சுக்கிறேன் வென்ற சாமான்களை கொண்ட பிரிட்ஜுக்க வச்சுட்டு நாளைக்கு நாளண்டைக்கும் பாவிக்கலாம் தோலை. இன்றைக்கு எல்லாத்தையும் முடிக்காதேங்கோ. என்ன பண்ணி கொண்டாங்க இது பாத்திக்குதான் என்னப்பா அங்க உள்ளுக்க படுக்கிறதுக்கு என்ன வெஞ்ச படுத்து கிடக்குறீங்க? அங்க உள்ளுக்க வனி சும்மா அந்த நாடகங்களை போட்டு பண்ணிக்கா நீ போ, நான் கொஞ்சம் நிம்மதியா படுப்பா. அம்மா எங்கட விட்டு பிள்ளைப்பா கோலா குடிச்சிட்டுப்பா இங்கப்பா பருப்பு போனி கிடக்கப்பா ஆளுமுக்கா படுக்கலாதப்பா. என்ன என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? பிள்ளைகிட்ட நான் கோலா போனியை கொண்டு வச்சா இங்க பருப்பு போனி கிடக்கப்பா. அங்க பிள்ளையார் குடிச்சிட்டு கோலா குடிச்சிட்டு பிள்ளையாருப்பா. பிள்ளையார் கோலா குடிச்சிட்டாரோ? நான் பறிச்சு வச்சு நான் இல்ல இல்ல அப்ப அது அங்க காணும் இல்ல. அது சரி நீ இந்த கோலா எங்க வச்ச? நீ நான் சாமி தட்டுல இப்ப வச்சிருந்தேன். நான் இல்ல சாமி தட்டுல வச்ச நீங்க அப்ப பாருங்க தொட்டு பாருங்கப்பா. ஒட்டுது கோலா குடிச்சுதான் இருக்குது. ஆனா குடிச்ச உள்ளார் என்ன செய்யறால் ஆள் ஊத்தி மேல் கீழே எல்லாம் ஊத்துப்பட்டு குடிச்சிருக்கு. வண்டியில புல்லா எல்லாம் ஊட்டுப்பட்டு கிடக்கு. சிறுபிள்ளையாப்பா குடிச்சுதான் இருக்கிறேன். போன இல்லாம இந்தியாவில் பிள்ளையார் பால் குடிச்சவர். அங்க கோலாக்க விஷம் என்று சொல்லி அவங்க கோலாவே இல்லாதவங்க இந்தியாவில் தடை செய்துட்டாங்க. பார்த்தார் பிள்ளையார் இங்க வந்து பிள்ளையார் கோலா குடிச்சிருக்கிறார். என்ன இந்த அதிசயத்தை நான் எல்லாரும் சொல்ல போறோம். சொல்லல அடிச்சு சொல்லு பிள்ளையாரப்பா என்ன திருவிளையாடல் உண்டு. நல்ல சான்சங்கள் சரியோ. இது வந்து மற்றவங்க ஒன்று நடக்காம ஏமாத்துறவங்க. இது கூட நடந்திருக்காங்க சரியோ. நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா இதே அங்குள் ஒரு பெரிய கோயில் மாதிரி கட்டி அங்கு நாங்கள் ஆக்கலம் வர வச்சு கோலா பிள்ளையார் கோயில்னு சொல்லி உண்டு தங்குவோம். பிரச்சனை கிடக்கும். இடத்து எங்களை விட்டு அண்டர் கிரவுண்ட் இருக்குல்லோ, அண்டர் கிரவுண்ட் உழைப்பை வச்சு கொள்வோம் தச்சமயத்துக்கு சரியோ. இப்ப என்ன செய்யணும் கேட்டால் எல்லா இடமும் பிள்ளையார் கோலா குடிச்சிருக்கிறார் நோட்டீஸ் ஓட்டுவோம். அதிசய பிள்ளையார் அன்பு அடியார்களே, பயன் தரும் பிள்ளையார் பால் குடித்து தனது அதிசயத்தை நிலைநாட்டியது போல் எனது வீட்டில் உள்ள பிள்ளையார் கோலா குடித்துள்ளார். எந்த கஷ்டம் எல்லாம் நீங்க வேணும், நான் நினைச்சதெல்லாம் நடக்க வேணும், நல்ல வசதியா இருக்கணும். நீதான் அருணும் கோலா பிள்ளையாருக்கு அச்சோரா உனக்காக தான் லாச்சா பல்லவே கோலாண்டு வேண்டி கொண்டு வந்தான். என்ற வேண்டுதல் கோலா குடிக்கிறியாம் பிள்ளையாரப்பா நேரம் தடுக்கிறீர்கள். உடைக்கிறது இல்லை தம்பி. அது எங்க வேண்டினீர் லாச்சா பல்ல இங்க தானே வேண்ட வேணும். ஏன்னா வேற எங்காவது வேணா பிரச்சனையோ கோயில்ல போய் அர்ச்சனை சாமான் அதுகள் இதுகள் எல்லாம் மானிட்ட பண்றீர்கள். கோயில்ல தான் பண்றோம். அதுதான் தர்மகத்தா சட்டம் தம்பி. அதைத்தான் நாங்க செய்கிறோம். அப்ப இங்க எவ்வளவு கோலா வந்து விற்கிறீர்கள்? ஒரு கோலா ஒரு கோலா வந்து 50 ரூபா. 50 ரூபா? 50 ரூபா? 80 சென்டி விற்கிறாங்க. நீங்க அநியாயம். கோயில்ல போய் இவ்வளவு காசு கேட்டா கொடுத்து போட்டு தானே போறீர்கள். அதுக்கு ஒரு கோலா 80 சென்டி நீங்கள் 50 ரூபா. இது உங்களுக்கு பிள்ளையாருக்கே அது அடுக்காது. எனக்கு தெரியல கோலா பிள்ளையாருக்கு தாரு. சரி ஏதோ என்ற கேட்ட வேண்டுதல் நிறைவேறணும். நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும். அப்போ இந்தாங்கோ கோகோ கோலாண்டு தாங்கோ. பிள்ளையார்
பிள்ளையார் குடிக்கணும் கொக்கோ கோலா குடிக்கணும். உடைக்கிறதுக்கு 50, கோலாக்கு 50. உடைக்கிறது சும்மா உடைக்க போறீங்க. அப்ப நேற்று வச்சது அண்ணே, இது நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள். எனக்கு என்ற வேண்டுதல் நிறைவேறாட்டி திரும்பி உங்கள்கிட்ட தான் பெறுவேன். பிள்ளையாரப்பா 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 கோலா பிள்ளையாருக்கு அட்ரோகரா, கோலா பிள்ளையாருக்கு அட்ரோகரா, கோலா பிள்ளையாருக்கு அட்ரோகரா, கோலா பிள்ளையார். அண்ணன் இது என்ன பிள்ளையார் கொக்கோ கோலா குடிக்கிறார் இல்ல? அதுல இந்த இரவு தான் குடிப்பேன். நாங்களாம் பறக்கணும், நீங்க பறக்க கூடாது. நீங்க வச்சுட்டு போங்க, உங்களை சார்பை நாங்க பறக்கி விடுறோம். எத்தனை பேர் கோலா ஓ குடி? ஓ பிள்ளையாருக்கும் வேலை வேணுமே. இல்ல எனக்கு கவலையா இருக்கு. நான் குடிக்கணும் என்ன? அப்ப என்ன வேண்டுதல் நிறைவேறும். அவற்ற உருவத்துல நான் இருக்கிறேன். என்ன ஓ கோலா பிள்ளையாருக்கு அட்ரோகரா. அடே என்ன பற்றியா சரி. இந்த ஃப்ரெண்ட் டிவி மேல இந்த பேப்பர்காரங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? முன்னுக்கு மூணு படம் நாங்கள் இப்படி இந்த பேர் சைதில் போட்டுருக்குறோம் தெரியுமே. இப்போ ரோஹோடு காய்க்கிறாங்களா இங்கேயோ போட்டுக்கலாம். நீங்கள் இந்த ஃப்ரெண்ட் டிவி காரன்னு இப்போ வாரன்னு சொன்னவங்களா இங்கே உங்களை தேடி இனித்தாங்க அந்த கொப்பியா மட்டும் எழுதணும். இனித்தாங்க நான் பிஆ ஆகணும். உனக்கு பிஆ ஆகிறது எனக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் வருதுங்க. நீ ஒன்றும் கொஞ்சம் யோசிக்க தேவையில்லை. நீ இந்த அளவில் பார்த்துட்டு மற்றது எங்கண்ட என்ன கதைக்கிறாங்க தமிழாக. ஐயோ தமிழாக என்ன என்ன கதைக்கிற இதான் நியூஸ். இப்போ இப்போ கோலா குடிச்சாங்க சொன்னா இதை நம்ம சொல்றீங்களா? இல்லையா உண்மையா தான் உண்மையா இதை ஒட்டி இருக்கேன். கோலா குடிச்சிடறேன். கடல் தண்ணி குடிச்ச காலம் போய் பஞ்சாமிதம் சாப்பிட்ட காலம் போய் பிள்ளையார் பால் குடிச்ச காலம் போய் இப்ப கொக்கோ கோலா குடிக்கிற காலம் வந்திருக்காங்க. ஒரு கேஸ் கொக்கோ கோலா வந்து சொல்லுங்க பாருங்க. அங்கே நீங்க பூ வைக்க வரைக்க பிடிக்கிறது கொக்கோ கோலா வச்சது தட்டி கொக்கோ கோலா குடிச்சிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் நீங்கள் சும்மா சரத்துல கதை சும்மா கதையாங்க. மினாக்கட்டு நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு ஒட்டி இருக்காங்க. இந்த லாஜோல் பிள்ளையார் பால் குடிப்பார், பால் குடிப்பார், பிஸ்கட் குடிப்பார், தயிர் குடிப்பார். எல்லாத்தையும் முடிச்சிருந்தா நீ பார்த்துட்டு ஒரு வேலை பிள்ளையார் குடிப்பா உண்மைதான். இந்த கோலா தான் நான் குடிச்சவர். இந்த தொடக்கூடாது. சரி, இந்த கோலா தான் பிள்ளையார் குடிச்சாரு. சரி முழுக்கா குடிச்சுட்டாரோ? ஃபுல்லா குடிச்சிட்டார். ரொம்ப விலைக்கு வந்துட்டேன் போல இது கோலா பிள்ளையார் இருக்கிறா. உண்மைக்கும் கோலா குடிச்சு ஒரு கோலா குடிச்சு தரடா. என்னடா பெரிய பிள்ளைன்றதுக்கு வேண்டிட்டேன் போல உடக்கடா. இது பயந்து போன மனுஷன் கோலா குடிச்சு மண்டை கிண்டிய போட்டாலும் கடைசியா உண்மையா என்ன உள்ளுக்கு தள்ளி போடுவான். கொண்டு விடடா சாமி. சாமி கோலாவோடே போங்கோ போங்கோ போங்கோ. அரே சனத்தை ஒழுங்குபடுத்தியே எனக்கு நான் செத்து போடுவேன். நாங்கள் ஹலோ அங்கிள் ஐயா அரு பொன்னம்மா பிரதர்ஸா? முதலாளி கதைங்க சொல்லுங்க. என்ன 500 தேங்காய் வைக்க போறீங்களோ? இதே நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. இது கோலா பிள்ளையார். 500 கோலா உடைக்க போறீங்களோ? ஐயோ கடவுளே, 500 உடைச்சே நீங்கள் எல்லாத்தையும் தேங்காய் மாதிரி வீணாக்குறீங்க. நீங்கள் ஒரு கோலா உடையுங்க, மிச்ச கோலா இங்கே இருக்கட்டும். நாங்கள் உங்களோட பேர்லேயே கொடுத்து கொண்டிருப்போம் வாராக்களுக்கு. மற்றது 500 கோலா நீங்கள் கொண்டு வரையலாது. அது கோலா எங்களிடம் தான் வேண்டாம் வேணும். அதுதான் முதலாவது கண்டிஷன். என்ன ஓமோ? சரி சரி, அப்போ வாங்க, பிரச்சனை இல்லை. ஓகே. இப்ப வில்லேஜ் சொல்லணும் வந்து சொல்லுவாங்க. நீங்க போன்ல சொன்னீங்க இது கட்டுப்படியாக. அடே அவன் சொல்லியாச்சு, எங்கிட்ட தான் கோலா வேண்டணும். மற்றது கோலா பார்த்து கொஞ்சம் விலையத்தை தான் போனோம். என்ன இப்படி சரிப்படுவாங்க. எல்லாம் வரைக்கும் கடைக்காரர் ஏற்கனவே பதுக்கி வச்சிருப்பாங்க. காசு கொடுத்து எல்லாம் இல்லாமங்க. வணக்கம் அங்கிள். அரு செல்லையா பிரதர்ஸ் சொல்லுங்க. என்ன முதலாளி? பொன்னம்மா பிரதர்ஸோ? அவர் 500 கோலா தான் உடைச்சவ. 1000 உடைக்க போறீங்களோ? உடையங்கோ. என்னவா? இல்லை, அவர் பொன்னம்மா பிரதர்ஸ் இவ்வளவு கோலா உடைச்சேன்னா நான் 500 விட்டேன். அவர் தான் 1000 உடைக்க போறீங்க. பாட்டா கடைக்காரருக்கிடையில போட்டு என்ன அவன் இவன் 1000 உடைக்கிறேன்னு இருந்தால் நான் ஒரு 1000 சொல்லி இருக்கலாம். என்ன வணக்கம் வாங்கோ சுலக்ஷனாண்ட எல்லாம் இந்தியாவில் இல்லை
கோலா பிள்ளையாட்டியார் அதுதான் நான் கேள்விப்பட்டோன்னே நான் புரட்சி போனேன். இந்த உலகத்தில் இப்படியும் ஒரு சம்பவம் உங்கள்கிட்ட கடவுள் தேடி வந்து கோலா குடிக்கிறார் என்றால் இவ்வளோ ஒரு பெரிய விஷயம். புரட்சி போன மகள்கிட்ட சாமிச்சரனுக்கு வந்து நான் இந்த காட்டை வச்சு உங்களோட ஆசீர்வாதம் பண்ணிக்கொண்டு போகலாம் வந்தேன். அப்போ இதில் வச்சு நாங்கள் அதுக்கு வைக்கிறதுக்கு வந்தாங்க 100 ரூபா வைக்கிறதுக்கு. 100 ரூபா? சுமார் அரிச்சிட்டு செய்யறதுக்கு 100 ரூபா? இப்போ ஒவ்வொரு அரிச்சிரைக்கும் ஒவ்வொரு விலை போட்டு இருக்கும். ஆனா ஒரே மந்திரம் தான் இருக்கு. இதுகள் எல்லாத்தையும் அடே நீ என்ன வேலைடா பார்த்த நீ? இதுக்கு தானே நான் சொன்னேன். இப்போ முன்னுக்கு போட்டு இந்த அரிச்சினைக்கு விளவு, இந்த அரிச்சினைக்கு விளவு, இந்த அரிச்சினைக்கு சிறு பிள்ளை விளையாடணும், பிள்ளையும் வீட்டுக்கு வரான்னு சொல்லி இதுக்கு தான் சொன்னது. அண்ணன் இப்போ நீங்கள் விளங்கிட்டது, நீங்க விளங்கினால் இப்போ விளக்கவில்லை என்ன நடந்திருக்குன்னு சொல்லுவா. அப்போ கொடுத்துருக்கிற வேற மங்கள் இதுக்கு 100 ரூபா காசு 100 சொல்லுங்க. இப்போ உங்களோட பிள்ளைன்ற சாமத்திய வீட்டுக்கு நீங்கள் 1000 2000 உறிஞ்சு போட்டு போறீங்க. இப்போ இது வந்து எங்களுக்கு இல்லை, நாங்கள் எல்லாம் ஆகம விதிப்படி தான் செய்து கொண்டிருக்கிறோம். அண்ணன் சரி. ஆனால் ஒன்று சொல்றேன், ஒரு சின்ன அரிசினைக்கு நீங்க 100 ரூபான்ற பெரிய அநியாயம். நல்லா ஜனத்துக்கு மாத்துறீங்க, அது மட்டும் எனக்கு விளக்கிச்சு. ஓம் 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 யா 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 1 minute கோலா கோப்பில அடிக்கிறாங்க. பிசினஸ் பேசுறதுக்காக அடிக்கிறாங்க. பிசினஸ்? ஓ ஓ பிசினஸ்டா இப்ப டைம் இல்லைன்னு சொல்லு. இப்போ 4:30 டைம் இல்லைன்னு சொல்லுவோம். ஓ பாண்டிச்சிருக்காரு இப்ப அடிக்கிறாங்க. இப்படி காசு உழைக்கலாமுங்களா? அவங்க வந்து கழிச்சிட்டு வாங்க. சொல்லுங்க சார். ஆமா சரியா. 1 minute. கோகுலா டின் இருக்குல்லோ, டின்னில் வந்து பிள்ளையாட்ட படம் அடிக்க போயிடுமா, அதுக்கு வந்து காசு தரப்போம் உங்களுக்கு கொஞ்சம் கேட்கணும். இந்த 5-10க்கு எல்லாம் அங்கள் போக மாட்டார். எவ்வளோ காசு வரணுங்கள சார்? எவ்வளவு சார் நீங்கள் தருவீங்க? சரியா 10 மில்லியன் சொல்கிறானுங்க. 10 மில்லியன்? ஓ எத்தனை சைவர்டா சரியா? 5 4 எத்தனை சைவர் கேட்டாங்க சார்? எத்தனை சைவர் சார்? 9 சைவராமுங்க. சரி சார், நீங்க போடுங்க. பிள்ளை மற்ற வந்து இவர் சொல்றாரு, எங்கள்ட ஸ்டெப் சொல்றாரு, முதலாளி சொல்றாரு வந்து அவர்கிட்ட போட்டோவையும் கும்பிட்ட கையோட பிள்ளையர் பக்கத்தில் போடுவீங்களா? சரியா சரி. வேலையை முன்ன 1 மணி நேரம் உங்களுக்கு பின்னுக்கே நான் நிற்கிறேன். ஒரு சேவரத்தை இருந்தா காணுமாங்க. மற்றவங்க இந்த சனம் எல்லாம் சரியான பாவம். இவ்வளவு தூரத்துல இருந்து அந்தந்த நாட்டுல இருந்து சனம் பெறுதுங்க. சாப்பாடு தண்ணி ஒன்றும் இல்லைங்க பாவங்களுங்க. கொஞ்சம் காசு இல்லை, ஒரு சேவர் எடுத்து கொடுப்போமே. எங்கட கோயிலுக்கு அவைகள் வந்து உபயோகம் சொல்லி இந்த கடைக்காரரை பிடிச்சிட்டா போச்சு. அவங்க தங்களால் வேண்டது மோரோ தயிரோ ஈரோ சோறோ அல்லது சன்வீதியோ கொடுத்துட்டு போகட்டேன்டா. அது என்ன கோலா மட்டும்தான் பிள்ளையார் குடிப்பேரா? விஸ்கி பியர் ஒக்கெல்லாம் கலந்து குடிக்க மாட்டேரா? அனுப்பி இருக்கிறான்டா. செக்யூரிட்டி கார்டு போட்டது என் ஃப்ரெண்ட் தான் போடுறானுங்க. இதுக்குதான் சொன்னது ப்ரொஃபசர் என்ன நடக்குன்னு என்ன தம்பி. என்ன இது வந்து ஒரு புனிதமான இடம். அப்போ புனிதமான இடம் தான். அதுதான் நான் வந்தேன். நான் வந்தது வந்து உங்களை தீட்டுறதுக்காக வரையில. நான் வந்து பிள்ளையார் வந்து கலந்து குடிக்கிறாரா என்ற தெரிஞ்சோடதான் வந்தேன். கலந்து குடிக்கணும், கலந்து குடிக்காம குடிச்சு தனியா குடிச்சு, அதாவது கொக்கோ கோலா இல்லாம குடிச்சு எத்தனையோ பேர் செத்து போய் அவங்கள போஸ்டர் எல்லாம் லாச்சப்பல்ல ஒட்டிருக்கு. பிள்ளையாட்ட போஸ்டர்ல வந்து ஒட்ட வைக்கிறாங்க. பிள்ளையாட்ட போஸ்டர் நான் லாச்சப்பல்ல ஒட்டுறதை பார்க்க கூடாது. தயவு செய்து பிள்ளையாருக்கு கலந்து அடிக்க சொல்லுங்க. நேரம் இருந்தா நானும் வந்து பிள்ளையாரோட அடிக்கிறேன். கலந்து கொடுக்கணும், மறந்துடாதீங்க. கலந்து சரி கொடுக்குறோமா கொடுக்குறோம். அப்பா என்னப்பா காசு பார்த்து சிரிச்சு கொண்டிருக்கீங்களா? இந்த காசுக்கு கஷ்டப்பட்டு இந்த சேனம் கிளீனிங் வேலை செய்து, ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்து, இவ்வளவோ கஷ்டப்பட்டு காசை உழைச்சு அதை கொண்டு வந்து என்னட்ட தந்துட்டு போகுதல்ல. நான் வேலை செஞ்சுறேனா இல்லை, அசைகிறேனா இல்லை. அப்படியே இருந்த இடையில இருந்து இவ்வளவு காசை இப்படியே உழைக்கிறேன்டா கொடுக்குற கடவுள் கூலியை கூட்டு கொண்டு. அம்மா
அது சரியாங்கிற விட புள்ளிய கொக்கா குடிச்சவ அதுக்குள்ள அன்றைக்கு கோயிலால ஒன்று வைக்க நீங்க குடிக்க போறோம்னு சொன்னீங்க. நான் வேண்டி கொண்டு வச்சேன் இல்ல படத்துனால அதுதானே குடிச்சது ஒரு வேந்தன். அதை குடிச்சேன் கோயிலுக்கு இல்ல அந்த கோலா குடிச்சிட்டு அப்பா அத நீங்க எல்லாம் நித்திர கொண்ட பிறகு நான் தான் குடிச்சேன். நீங்களே அந்த கோலா குடிச்ச ஒருதருக்கும் நான் தான் குடிச்சேன்னு சொல்லக்கூடாது. அப்ப உண்மை சொல்லணும் நம்பிட்டு சொல்ல கோலா குடிச்சதுண்டு ஜனன் நம்பிட்டுது. சரியோ நம்பினது நம்பினபடியே இருக்கட்டுக்கு. சரியோ உங்க எத்தனையோ விஷயத்தை ஜனன் நம்பிக்கொண்டுதான் இருக்குது. என்ன அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் துரோகம் செய்யக்கூடாது. பிள்ளைய கூட்டி கொண்டு போ திறக்க கூடாது. அரோஹரா கோலா பிள்ளையாருக்கு அரோஹரா அரோஹரா கோலா பிள்ளையாருக்கு அரோஹரா. கடவுளே இது என்ன என்ன கோலா பிள்ளையார் கோலா பிள்ளையார் பிள்ளையார் அப்படியே சொல்றது விநாயகர் பெருமான் அப்படியே சொல்றது. இந்த கடவுளை நீங்க இப்படி கோலா பிள்ளையார் பிள்ளையார் கோலா குடிக்க இல்லையே. என்னப்பா பிள்ளையார் கோலா குடிக்கிறேன் கதைக்கிறீங்க. பிள்ளையார் கோலா குடிக்கிறது அப்பா எங்களோட பிள்ளையார் கோலா குடிக்க இல்லையாப்பா. கடவுளே பிள்ளையார் ஏன் கோலா குடிக்கிறேன் எங்க கோலா எங்க கேட்ட நீங்க கோலா பிள்ளையார் கனவு என்னப்பா கனவு கண்ட நீங்கள் அதுவும் பிள்ளையார் கோலா குடிச்ச கனவு யாரும் கேட்டாலும் சிரிக்க போகுது. நீங்கள் அங்க தேருக்கு வந்து களைச்சு போய் வந்து படுத்திருக்கிறீங்க. அப்ப பிள்ளையார் உங்களோட கனவுல வந்திருக்கிறாரப்பா. பிள்ளையார் வந்துட்டாரு. நீங்கள் அங்க இவ்வளவு பிரசாதங்கள் எல்லாம் ஜனங்கள் வேண்டி தெரிய நெறிஞ்சு நெறிஞ்சு களைச்சு போட்டீங்க. வாங்க லண்டன்ல 4 கட்டப்பண்டி வரைக்கிறதாகத்தான் கனா கண்டான். என்ன இருந்தாலும் எனக்கு அமைச்சமா கிடாக்கு ஒரு படத்தட்ட போய் பார்ப்போம். பிள்ளையாரப்பா கோலா குடிக்கல நீ பார். ஒரு நாளைக்கு எந்த விட்டு பிள்ளையாரும் கோலா குடிக்கும். நான் லட்சாதிபதி ஆறனோ இல்லையோ. வானிலே தோன்றுவதால